வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ரோ டூல்ஸ் டியூட்டோரியல். ஆவிட் ப்ரோ டூல்ஸ்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் DAW. இது ரொம்ப காலமாக இருக்குது. எனி ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ போனீங்கன்னா அங்கே ட்ராக்கிங்க்கும் ஃபைனல் மிக்சிங்க்கும் எப்பயுமே ப்ரோ டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த DAW பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட் இன்ஜினியர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் மியூசிக் ப்ரொடக்ஷனும் ப்ரோ டூல்ஸில் பண்ணலாம். ஆனால் அது மெயினாக பார்த்திங்கன்னா நிறையா கம்போசர்ஸ் கூட உங்களுக்கு லாஜிக்கில் இனிஷியலாக சீக்வன்சிங்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வாய்ஸ் மிக்சிங் கூட லாஜிக்கில் பண்ணுவாங்க. ஆனால் when it comes to ஃபைனல் மிக்சிங் எல்லா ஸ்டுடியோலையுமே ஒருமித்த கருத்து என்னென்னா ப்ரோ டூல்ஸ் கிவ்ஸ் த பெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, பெஸ்ட் சவுண்ட் ஆல்சோ. ஸோ அப்படின்றப்ப எல்லாருமே ப்ரோ டூல்ஸ் தான் ஃபைனல் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப ஒரு ப்ரோ டூல்ஸ் நாலேஜ்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். ப்ரோ டூல்ஸில் என்னென்னா லேக்கிங்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்க ஃபீச்சர் மியூசிக் ப்ரொடக்ஷன் சைடில் தான். இப்போ இருக்க நிறைய மியூசிஷியன்ஸுக்கு இந்த ஏபிள்டன் லைவில் இருக்க கிளிப் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் லூப்ஸை இழுத்து போட்டு அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, பேசிக்காக ஒரு ஐடியா ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஈவன் லாஜிக்கில் லேட்டர் வெர்ஷன்ஸில் ஒரு ஏபிள்டன் லைவ் மாதிரியே ஒரு இன்டர்ஃபேஸ் அவங்க லாஜிக்லேயும் ஒரு அடிஷ்னல் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ ஃபாலோ பண்ண விரும்புகிறவங்க அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா லாஜிக் ப்ரோ டூல்ஸில் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி அந்த லீனியர் ஒர்க் ஃப்ளோவும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ப்ரோ டூல்ஸில் அது பண்ண முடியாமல் இருந்தது. அது இப்போ மாறிடுச்சு. ப்ரோ டூல்ஸில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனான 23.9 2023-09 இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ முன்னாடியெல்லாம் ப்ரோ டூல்ஸ்னாலே வாங்கணும். நீங்கள் ப்ரோ டூல்ஸ் ஆர்டிஸ்ட் ஒன்று இருக்குது இப்போ பிகினிங் ஸ்டேஜ். அதே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இருக்குது, இல்லைனா அது விலை கொடுத்து தான் வாங்கணும், ஃப்ரீயாக எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ ப்ரோ டூல்ஸ் இன்ட்ரோ அப்படின்னு ஒரு புது வெர்ஷன் ஆஃப் ப்ரோ டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது டோட்டலி ஃப்ரீ. அதே மாதிரி இந்த ஸ்கெட்ச் சாஃப்ட்வேரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ப்ரோ டூல்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக் இல்லைனா பிசியில் இந்த ஸ்கெட்ச் சாஃப்ட்வேரையும் ப்ரோ டூல்ஸ் இன்ட்ரோ சாஃப்ட்வேரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ரோ டூல்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ப்ரோ டூல்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஸ்டுடியோ லைசன்ஸ் அது வேணும். ஸ்டுடியோ லைசன்ஸில் தான் உங்களுக்கு சரௌண்ட் மிக்சிங், டால்பி அட்மாஸ் மிக்சிங் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே முன்னாடியோட ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ப்ரோ டூல்ஸ்க்கு நாங்கள் ஆத்தரைஸ் டீலர்ஸ். உங்களுக்கு ப்ரோ டூல்ஸில் என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் எங்கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி டு யூஸ் சாஃப்ட்வேர் ஃபார் க்ரியேட்டிங் யுவர் டிராஃப்ட் ஐடியாஸ். அதை பண்ணி நம்ம ஸ்கெட்சிலேருந்து ஃபுல்லாக ஒரு பேசிக் வெர்ஷனை பண்ணிவிட்டு அந்த வெர்ஷனை அப்படியே நம்ம ப்ரோ டூல்ஸில் ஓப்பன் பண்ணி அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ 2 பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட்டில் நான் ஸ்கெட்ச் இன்டர்ஃபேஸில் ஒரு சாங்கை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அதை அரேஞ்ச் பண்ண சாங்கை நம்ம ப்ரோ டூல்ஸில் அதை எப்படி இம்போர்ட் பண்ணி அதில் ஃபர்தர் எப்படி ஒர்க் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு நியூ ஸ்கெட்ச் செஷன் நான் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட் போட்டுட்டு ஸ்கெட்ச் நியூன்னு நான் போட்டிருக்கேன். செஷன் பேர் அவ்வளோதான். இதுதான் இன்டர்ஃபேஸ். இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இன்டர்ஃபேஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் 1, இன்ஸ்ட்ருமெண்ட் 2, ஆடியோ 1, ஆடியோ 2 நம்ம ரெக்கார்ட் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம வாசிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் 1 எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது மிடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம். இல்லைன்னா ஆடியோவில் ரெக்கார்ட் எனேபிள் பண்ணி நம்ம கிட்டார் வாசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட ஈஸியான சமாச்சாரம் நம்மளுக்கு லூப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இந்த மெனுவில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லூப்ஸை நம்ம பேஸ் லூப் இருக்குது, நம்ம ட்ரம் லூப் வேணும் நம்மளுக்கு. ஸோ ட்ரம் லூப் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த லூப் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், அது இங்கே போயிடும். இங்கே போயிடுச்சுன்னா ஸோ ஒரு ட்ரம் லூப் போட்டோம். இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணலாம். டூப்ளிகேட் பண்ணி நம்ம அடுத்த ட்ராக்லையும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து மொதல் ட்ரம்ஸ் மட்டும் ஆரம்பிக்குது, கூட ஒரு பேஸ் கிட்டார் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த சீன் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு ப்ரௌஸ் போய் பேஸ் லூப் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த லூப் போட்டோம் நம்ம இங்கே. அதை வந்து இங்கே போட்டுட்டு இங்கே ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ வந்து நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீனை எடுத்து இங்கே போடுறோம். இதை வந்து ஒரு 2 தடவை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து பேஸ் கிட்டார் ஆட் ஆகுது. இதை இழுத்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வாசிச்சிடலாம். அப்படின்னா இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் வாசிங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம், ரிதம் பேட்டர்ன் 2 தடவை, அப்புறம் பேஸ் கிட்டாரோட 2 தடவை, இதுதான் நம்ம வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் போட்டிருக்கோம். நம்ம இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ப்ளே பண்ணோன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு ஐடியா நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்களேன். ரிதம் பேட்டர்ன் 2 தடவை, பேஸோட 2 தடவை நம்ம வாசிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த இதை திருப்பி டூப்ளிகேட் பண்ணி அடுத்த ட்ராக்கில் போட்டுருவோம். ஸோ இதில் வந்து ஒரு மெலடி லைனை நம்ம இல்லைனா வேறு ஒரு பேஸ் பேட்டர்ன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை போடலாம். இதை எடுத்து இங்கே போட்டலாம். ஸோ இதை ப்ளே பண்ணோன்னா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மெலடி பேட்டர்ன் கூட ஒன்று போடலாம். ஸோ இங்கே போயிட்டு மெலோடிக் லூப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை போட்டோம். இப்போ ப்ளே பண்ணோன்னா இது ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணணுன்னா நம்ம இங்கே போயிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணலாம். அதே மாதிரி இதையும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே போட்டலாம். ஸோ அப்படின்றப்ப ஒரு தடவை இந்த பேட்டர்ன் வித் பேஸ் பேட்டர்ன், அதுக்கப்புறம் வித் த மெலடி நம்ம போகலாம். இப்போ இந்த சீனில் வந்து மிக்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த தேர்ட் சீனை வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் போடலாம். இது ஒரு தடவை வாசிச்சுட்டு ஃபோர்த் சீன் வந்து பேஸ் கிட்டார் வித் அந்த மெலடி லூப் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி அது ஒரு 2 டைம்ஸ்
இப்போ பாருங்கள், இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறோம். கோ டு த பிகினிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் மட்டும் வாசிக்கும் 2 தடவை. அதுக்கப்புறம் வித் த ஃபர்ஸ்ட் பேஸ் பேட்டர்ன் வந்து 2 தடவை வாசிக்கும். அதுக்கப்புறம் இது வித் த செகண்ட் பேஸ் பேட்டர்ன் ஒரு தடவை வாசிட்டு வித் த மெலடி 2 டைம்ஸ் வாசிக்கும். இதுதான் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த ப்ரோடூல் ஸ்கெட்ச் வீடியோ பார்த்தீங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. இதை ஃபர்தர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரோடூல்ஸோட மெயின் இன்டர்ஃபேஸில் ஒரு செஷனில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நிறைய வேலைகள் அங்கே பண்ணலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.